சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனாலும் உனக்கு யாருமே இல்லை என்பதற்காக நீ எப்பொழுதுமே என்னிடம் வந்துதான் பேசுவாய். இந்த விஷயம் நடந்தது சாயி என்று, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுமா என்று நான் நினைத்தேன். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே என்னுடைய கையை விட்டு விட்டு போய்விட்டது. எத்தனையோ விஷயங்கள் நினைத்தேன், எல்லாமே திரும்பி வந்துவிடும் என்று. குடும்பத்தில் இருப்பவர்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, மற்றவர்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாருமே என்னை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்றும் இன்று வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களை தான் தருகிறதே தவிர, ஒரு சந்தோஷத்தை கூட இந்த ஒரு நாளோ இல்லை இந்த ஒரு ஆண்டோ எனக்கு ஏன் சாயி இந்த அளவுக்கு வேதனை மட்டும் தருகிறது? இந்த வருஷம் பிறக்கும் பொழுது நான் நினைத்தேன், எல்லாம் மாறு, எல்லா விஷயத்தையும் சுலபமாக கடந்து வந்து விடுவோம். எவ்வளவோ பெரிய விஷயத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டோம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது நான் நினைத்தேன் எல்லா விஷயமும் மாறும் என்று. ஆனால் இத்தனை நாள் ஆகிவிட்டது. சரசரவென்ற நாட்கள் மட்டும்தான் ஓடுகிறதே தவிர ஒரு கஷ்டம் கூட என்னை விட்டு போகவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நான் செய்து வந்த விதியா, இல்லை நான் செய்து வந்த ஏதாவது ஒரு தவறா? எல்லாவற்றுக்கும் நானே தான் சாய் குற்றவாளியாக நிற்கிறேன். என்னுடைய மனவேதனையை புரிந்து கொண்டு என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள். தனியாக நின்று ஒருபொழுதும் என்னால் சமாளிக்க முடியவில்லை. குடும்பத்தில் 1000 பேர் இருந்தாலும் ஆளாளுக்கு என்னுடைய வாழ்க்கையை துண்டு போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். நீ இது செய்திருக்கலாம், அது செய்திருக்கலாம் என்று. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்தலாம், எதை நடத்தக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யலாம், செய்யக்கூடாது என்பது எனக்கு மட்டும்தானே சாய் தெரியும். நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் எனக்கு ஏன் தோல்வியாக முடிகிறது? நான் வெற்றியடைய வேண்டும் என்று செய்தாலும் ஏன் சாய் தோல்வியை தருகிறீர்கள் என்று மனக்குமுறலோடு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரிகிறது. இப்பொழுது கூட பார்த்தியா? ஒரு விஷயத்தை கவனித்தியா? நீ என்னிடம் புலம்பிய அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரிந்திருக்கிறது. நீ புலம்பும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல்வாய். அது என்னவென்றால், நான் புலம்புவதையாவது நீங்கள் கேட்பீர்களா? நான் புலம்புகிறேனா? தனியாகத்தான் புலம்புகிறேனா? இல்லை என்றால் நீங்கள் காது கொடுத்து நான் சொல்லும் விஷயத்தை கேட்கிறீர்களா என்று நீ கேட்பாய். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? நீயே சொல் பார்க்கலாம். நீ இத்தனை விஷயத்தை சொன்னாய், அத்தனை விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். எதற்காக சொன்னேன் என்றால், நான் காது கொடுத்து உன்னுடைய பிரச்சனையை கேட்டேனா இல்லையா என்று. அம்மா, நான் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிறேன். நீ ஒவ்வொரு முதலீடு போடுகிறாய், ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறாய். ஆனால் எல்லாம் தோல்வியாக முடிகிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது தோல்விகள் என்பது கிடையாது. அது தோல்வி என்றும் சொல்லவும் கூடாது. அது எல்லாம் வெறும் பாடங்கள். ஒன்று, அது சந்திராஷ்டமமான நாட்களாக இருக்கும், இல்லை நேரம் சரியில்லாமல் இருக்கும். அதனால்தான் உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக நடக்கிறது. நல்ல நேரம் வந்த பிறகு எல்லாம் நல்லது நடக்கும். இன்னும் 10 நிமிஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையோ மாறப்போகிறது என்று சொன்னாய். உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளுமா? சொல் பார்க்கலாம். இத்தனை ஆண்டு மாறாததா? இந்த 10 நிமிஷத்தில் எல்லாம் மாறப்போகிறது என்று நீயே என்னிடம் சிரித்து கொண்டே கேட்பாய். எனக்கு 10 நிமிஷம், ஒரு மாதம், ஒரு வருடம் எல்லாம் தேவையல்ல. ஒரு நிமிஷம், ஒரு சுருக்கு போடும் நேரம் இருந்தால் போதும். வாழ்க்கையை மாற்றி விடுவேன். உன்னுடைய தொழிலில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய தொழிலால் உனக்கு பல நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய தொழிலால் உனக்கு நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய வருமானங்கள் வரும். இன்றைய நாள் உனக்கு சோதனை கொடுத்ததினால் இந்த நாட்கள் முழுவதும் இப்படி இருக்குமோ என்று நினைக்காது. உனக்கு என்ன தெரியுமா தங்கமே, பயமே? இந்த வருஷமாவது நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வருஷம் கூட நமக்கு இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு மாற்றங்களும் அல்ல. இதற்கு மேலா எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று நினைக்கிறாய்.
ஏன் கடைசி நிமிஷத்தில் கூட உதவிகளை வாரி வாரி கொடுப்பேனே இந்த சாயை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்பதுதான் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது. ஒரு அப்பாவாக உனக்கு என்னென்ன விதமான கடமைகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் நான் செய்வேன். உன்னை ஏமாற்றுவது, உனக்கு நம்பிக்கை என்ற ஒரு பெயரால் உன்னை ஏமாற்றி தினம் தினம் உன்னை அள வைப்பது என்னுடைய செயல் அல்ல. என்னுடைய செயல்கள் முழுவதும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பது மட்டுமே. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் பொக்கிஷம் போல அமைய வேண்டும் என்பதுதான். சில சமயத்தில் சில நேரங்கள் தவறாக வாழ்க்கையை மாற்றும் பொழுது எனக்கு தோன்றுவது, எப்படியாவது என் பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை சிந்திக்கொண்டு இருக்கும் கண்ணீரை துடைத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டுமே தான். இப்பொழுது கூட பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் பாட்டுக்கே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய நினைப்பு முழுவதும் உன்னுடைய கஷ்டத்திலேயே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்ணீரானது வந்து கொண்டே இருக்கிறது. சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நேராக அழக்கூடாது என்று தோன்றினாலும் அடக்க முடியாத கண்ணீரோ வெள்ளம் போல வருகிறது. தடுக்க முடியவில்லை தானே. நீ கண் கலங்கும் பொழுது என்னுடைய குரலும் நடக்கிறது பற்றியா? அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளையை வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. நீ கண் கலங்கும் பொழுது அதை பார்த்து சிரிப்பதோ, அதை பார்த்து கவலைப்படுவதோ அல்ல. நானும் உன்னோடு சேர்ந்து கண் கலங்கி கொண்டு தான் இருக்கிறேன். என்னாலும் எதுவும் முடியாது என்று நினைத்தாயா? எல்லாம் முடியும். உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றவும் முடியும். அதே நேரம் சில பேருடைய கையில் இருந்து தப்பிக்க வைத்து உனக்கு அழகான ஒரு இன்பத்தை அள்ளி கொடுக்கவும் தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்து இன்னமுமா சாயி வெளிச்சத்தை காட்டாமல் இருக்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். பொறுமையாக இரு. இன்னும் 10 நிமிஷம்தான். அந்த 10 நிமிஷத்திற்குள்ளேயே மாற்றங்களானதை நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இருங்கள். எந்த அளவுக்கு மனம் தளராதீர்கள். சந்திராஷ்டமங்கள், கெட்ட நேரங்கள், இது எல்லாமே உண்மைதான். இந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை நான் படிப்படியாக மீட்டு கொண்டு வருவேன். உன்னுடைய எண்ணங்களானது எல்லாமே நல்லபடியாக நடத்தி தருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்றது போல மாற்றி அமைத்து தரப்படும். எல்லா நாளும் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உனக்கு திருப்பங்கள் வரும். கோடிக்கணக்கான சம்பளங்களை நீ வாங்குவாய். ஒவ்வொரு நாளும் எப்படிடா இப்படி ஒரு வாழ்க்கை மாறியது என்று நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு வாழ்க்கை மாறும். சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் கடந்து வா. எல்லாமே சிறப்பாக இருக்கும். அழுது கொண்டே கடந்து வரும் பொழுது கஷ்டமாக இருக்கும். அதனால் அழாதே. எதுவாக இருந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து வந்துவிடு. உனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நினைப்பு கூட உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏனென்றால் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதற்கு உனக்கு அப்பா, அம்மா, அனைத்து உறவுகளும் தெய்வமாகவே இருக்கிறோம். நீயாக எதையும் போட்டு குழப்ப வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம், இன்பம், யோகம் அனைத்தும் உன்னை தேடி கண்டிப்பாக வரும். என்னென்ன சந்தோஷம், இன்பம், யோகம் அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக உன்னை தேடி வரும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம். எதுவும் சமாளிக்க முடியாதது என்பது இல்லை. முதலில் உன்னுடைய குரலில் இருக்கும் நடுக்கத்தை தூக்கி போட்டுவிடு. சந்தோஷமானது வந்துவிட்டது. இனிமேல் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளும் வழியை பார். நானே உனக்கு ஒவ்வொரு நேரமும் காவல். உனக்கு ஒவ்வொரு நேரமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாமே நானே. சரிதானே அம்மா? சரியா? எல்லாம் நல்லது நடக்கும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.